வணக்கங்க. என் பேர் வந்து மோகனபிரசாத். நான் நாமக்கல் மாவட்டம். நடந்து முடிஞ்ச குரூப் 4ல வந்து நான் 176 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 370, கம்யூனல் ரேங்க் வந்து 186ங்க. இது வந்து எனக்கு 2வது அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது 2022. அதில வந்து நான் 147 கொஷின்ஸ் தான் போட்டிருந்தேன். ஏன்னா நான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆனது வந்து 2022. 2022ல ஸ்டார்ட் பண்ணும்போது நான் குரூப் 2க்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ப்ரிலிம்ஸில் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து தமிழ் கிடையாதுங்க. வந்து ஜிஎஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். 2023ல ஸ்டார்ட்டிங்கில் தான் வந்து தமிழ் சிலபஸை வந்து குரூப் 2ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அப்பயும் ஒரு 6 மாதம் டைம் இருந்துச்சு. பட் என்னால் வந்து அந்த 6 மாதத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியம். நான் எனக்குள்ளாரையே நான் வந்து ஒரு செல்ஃப் டவுட் பட ஆரம்பிச்சிட்டேன். நம்மளால் இங்கிலீஷ் மீடியம், நம்மளால் தமிழ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா குறிப்பிட்ட டைம்குள்ளேன்னு சொல்லி நானே யோசித்து எக்ஸாம் வேறு நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நானே யோசித்து பிக்கப் பண்ணுறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. 2வது வந்து செல்ஃப் டவுட் பட்டு நான் ரொம்ப நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பித்து என்னால் அந்த டைம்குள்ளே சிலபஸையும் கவர் பண்ண முடியல. கரெக்டாக எதை படிக்கணும், இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இதெல்லாம் கவர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியல. இங்கிலீஷ் மீடியம்னால நம்ம மேலே வந்து ஒரு செல்ஃப் டவுட்டும் வர ஆரம்பிச்சதுனால அந்த எக்ஸாமுக்குள்ளே என்னால் கவரும் பண்ண முடியல. அந்த எக்ஸாமை என்னால் நல்லா கொடுக்க முடியல. அந்த எக்ஸாமில் எனக்கு தமிழ் ஸ்கோரே ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. 171 அண்ட் சம்திங் தான் வந்துருந்துச்சு. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரீஸ்டார்ட் பண்ணி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் நம்மளால் தமிழ் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணேங்க. என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜினா அப்ரோச் எப்படி இருந்துச்சுங்கன்னா, தமிழ் பொறுத்த வரைக்கும் 6 to 12 புது புக்கு, 6 to 12 பழைய புக்குங்க. இது மட்டும் தான் நான் பார்த்துருந்தேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ் வந்து 6th, 7th, 8th படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே படிச்சுட்டு 9th, 10th வரும்போது 6th, 7th, 8thலாம் மறக்க ஆரம்பிச்சது. வந்து இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். அது வந்து எல்லாத்துக்குமே மறக்க தான் செய்யும். பட் வந்து அது ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் அப்படியே திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தேர்ட் டைம், ஃபோர்த் டைம்லாம் நம்மளுக்கு வந்து அது மறக்கிறது கொஞ்சம் கம்மியாச்சுங்க. அப்புறம் ஒரு 5வது முறை, 6வது முறை நம்ம திரும்ப ரிவிஷன் பண்ண லிங்க் பண்ணி படிக்க வந்து ஆரம்பித்தேன். என்னை அறியாமே லிங்க் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஆமாம்ல, இது அங்கே ஒன்று வந்துச்சுல, இது இங்கே ஒன்றும் வருதுல்ல அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணவும் ஆரம்பித்தேன். நீங்கள் தமிழ் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாரிட்டியும் வரும், லிங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த விஷயம்லாம் உங்களுக்குள்ளாரே நடக்க ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது 2013 ஒரு அந்த செட்டில் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தெரியாத கொஷின் ஒரு வந்துச்சுன்னா அதை எடுத்து நான் வந்து இதில் அப்டேட் பண்ணிக்குவேன். புக்கில் வந்து அப்டேட் பண்ணிக்குவேன் அந்த டாபிக் ரிலேட்டடாக. வந்து தமிழ் என்னோடய இது வந்து புது புக்கு 6 to 12, பழைய புக் 6 to 12 ப்ரீவியஸ் இயர் கொஷின். பட் இப்போ 2024 சிறப்பு தமிழும் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சனால சிறப்பு தமிழும் நம்ம கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. வந்து சிறப்பு தமிழ்லையும் சிலபஸ் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்கணும் இனிமேட்டு வர எக்ஸாம். தமிழ் பொறுத்தவரைக்கும் 6 to 12 புது புக்கு, பழைய புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்கப்புறமேட்டு சிறப்பு தமிழ். இதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு தமிழில் வந்து ஒரு 95க்கு மேலே வந்து உங்களால் கண்டிப்பாக போட முடியும். இதுக்கு மேலே நீங்கள் படிக்கணுன்னா சிலபஸ் பேஸ்டு அப்ரோச் வந்து நீங்கள் பண்ணலாம். சிலபஸ் பேஸ்டு அப்ரோச்சுக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட மெட்டீரியல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தமிழுக்கு வந்து கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே சிலபஸ் பேஸ்டு அப்ரோச் வந்து போகும். ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கு படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டிங்கனாவே நீங்கள் 95 கிட்ட போட்டலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணணுன்னா சிலபஸ் பேஸ்டு அப்ரோச்சுக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வந்து 95க்கு மேலே அது வந்து நம்மளால் போட முடியும். செகண்ட் வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு ஃபார்முலாஸ்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டேன். பேசிக்ஸ் மீன்ஸ் இப்போ வந்து அல்ஜிப்ரானா எப்படி போடணும், HCF, LCFனா எப்படி போடணும், APGPனா எப்படி போடணும், மென்சுரேஷனாக எப்படி போடணும்னு சொல்லி அந்த மாடல்ஸ் ஒவ்வொரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு என்னென்ன மாடலாக இருக்குது அந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். அது வந்து யூடியூப் பார்த்தும் சில விஷயத்தை கற்றுக்கிட்டேன், புக்கை பார்த்தும் சில விஷயம் கற்றுக்கிட்டேன். வந்து நீங்கள் யூடியூப் பார்த்தாலும் சரி, 6 to 12 புக்கு பார்த்தாலும் சரி, அதை பார்த்து பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு ஃபார்முலாஸ்லாம் ஒரு தனி பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு கொஷின் பேப்பர் தாங்க என்னோடய முக்கியமான ப்ரியாரிட்டியாகவே இருந்துச்சு. ஓல்டு கொஷின் பேப்பர் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 70-80 கொஷின் பேப்பர் டெய்லியுமே ஒவ்வொரு கொஷின் பேப்பர் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் அதிகமாக போட இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஷின் பேப்பர் போடும்போது எனக்கு டைம் அதிகமாக எடுத்தது. சில விஷயம்லாம் வந்து கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10வது 11வது கொஷின் பேப்பர் வர டைம் போடக்கூடிய டைமும் கம்மியாச்சு, ஒரு கான்ஃபிடென்ட்டும் பில்டப் ஆச்சு.
அது அந்த மாதிரி வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் நீங்கள் ஒரு 20க்கு மேலே போட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிடுவீங்க. ஓரளவுக்கு வந்து மேக்ஸ்லேயும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே தெரியும். 3வது விஷயம் வந்து கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா வகையான மாடல்ஸ் வந்து நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா எல்லாமே கேட்டிருப்பாங்க. அப்போ எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட் போட்ட மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து நான் அதிகமாக போட்டு பார்த்தேங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் தான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசைனிங் ஃபேக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து லாஜிக்கல் ரீசனிங்க்கும் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 2A மெயின்ஸ்லையும் இருக்குது, குரூப் 4லையும் நார்மலாக வர கொஷின்ஸ்லாம் வந்து எல்லாருமே போட்டுறாங்க. லாஜிக்கல் ரீசனிங் தான் எல்லாருக்குமே மார்க் போகிறனால அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 3வது வந்து ஜிஎஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த 2 சப்ஜெக்ட் தமிழ் மேக்ஸ் கவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 சப்ஜெக்ட் தான் கவர் பண்ணுறோம். ஆனால் 125 கொஷின் நம்மளுக்கு கவர் ஆகிடுது. ஆனால் ஜிஎஸ் அப்படிங்கிறது 8 சப்ஜெக்ட் கவர் பண்ணுறோம். ஆனால் 75 கொஷின்ஸ் தான் கவர் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு வந்து பேர்த்துக்கு வந்து அந்த ஜிஎஸ் பார்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரியும் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஜிஎஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரியாரிட்டி பண்ணுங்க. சப்ஜெக்ட் வந்து ப்ரியாரிட்டி பண்ணும். எந்த சப்ஜெக்டில் வந்து அதிகமான கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, நம்மளுக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது ப்ரியாரிட்டைஸ் தெரியும். ஸோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பாலிட்டி இந்த மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட்லாம் வந்து முன்னாடியே படிச்சிருவாங்க. ஸோ ஜிஎஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் தான் உங்களுக்கு 6 to 12th. அது வந்து சிலபஸ் பேஸ்ட் அப்ரோச் தான் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்சில் பண்ணணும். ஸோ சிலபஸ் பேஸ்டு அப்ரோச் பண்ணி கவர் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வந்து சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 to 10th நல்லா படிச்சுக்கோங்க. 11th 12th சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸில் புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்துங்க. மீதி சப்ஜெக்ட்லாம் சிலபஸ் பேஸ்ட் அப்ரோச் 6 to 12th எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்தந்த லெசன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்புறம் அவுட் ஆஃப் புக் வந்து சில விஷயத்துக்கு மட்டும் அவுட் ஆஃப் புக் போகணும். இப்போ எக்ஸாம்பிள் பாலிட்டியில் வந்து லோக்கல் லோக்காயுக்தா இந்த மாதிரி சில விஷயத்துக்கு மட்டும் நம்ம அவுட் ஆஃப் புக் போகிற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2020க்கு அப்புறமேட்டு உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்தா போதும். அதையும் பார்த்துக்கணும். அப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிஎஸ் பார்ட் பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ளே பண்ணும். ஏன்னா வந்து அது வந்து டைனமிக் பார்ட்னால அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்சில் வந்து முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுறனால லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் பார்த்துக்கிட்டேங்க. ஸோ அதில் வந்து பட்ஜெட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட், ஸ்டேட் பட்ஜெட்டு, ஸ்டேட்லேயே அக்ரி பட்ஜெட்டும் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளை ஓரளவு பார்த்துக்கணும். ஸோ இதுதாங்க ஜிஎஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் முக்கியமாக நம்மளுக்கு என்னென்னா, இதெல்லாம் பண்ணிவிட்டால் நம்ம 100% சிலபஸ் முடிச்சிடுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு 80 to 90% முடிக்கலாம். நம்ம படித்ததை வச்சு வரக்கூடிய கொஷின் பேப்பரை வந்து அணுகி நம்மளால் முடிஞ்ச மார்க் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுதான். அது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதுங்க. கடைசியாக நம்ம வந்து நான் சொல்ல வர்றது வந்து மைண்டு வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கணும். நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா, இந்த செல்ஃப் டவுட் வந்து நம்மளை வந்து ரொம்ப தாழ்த்திடும். எக்ஸாம் டைமில் செல்ஃப் டவுட் பற்றி நம்மளால் முடியுமா முடியாதான்னு யோசிச்சோம்னா அது வந்து எக்ஸாமில் வந்து அஃபெக்ட் ஆகுங்க. ஸோ வந்து செல்ஃப் டவுட் வந்து படாதீங்க. மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கு தான் டார்கெட் வைக்கணுமே தவிர நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இவ்வளோ தான் வேக்கன்சி இருக்குது, இந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் மைண்டுக்கே கொண்டு போகாதீங்க. மார்க் கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, வேக்கன்சி எவ்வளோ வந்தாலும் சரி, இந்த மார்க் மேலே நம்மளுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வந்து மார்க் தான் உங்களுக்கு டார்கெட் வச்சு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் வந்து நீங்கள் வேக்கன்சி, செல்ஃப் டவுட்டு இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டுனாவே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ வந்து இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, உங்களை பிஸியாக வச்சுக்கும்போது அது வந்து அந்த தாட் ப்ராசஸ் வர்றது வந்து தவிர்க்கலாம். இப்போ பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எங்கே சூட்டபுளாக இருக்கோ அதை ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் பேட்சை முழுசாக நம்பிடுங்க. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லி இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி அந்த டெஸ்ட் பேட்ச் மேலே முழுசாக நம்பி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிஸியாகவே இருப்பீங்க. ஸோ நெகட்டிவாக யோசிக்க மாட்டீங்க, அதுக்குள்ளாரியே போயிருங்க. ஸோ பாஸ்ட்டை பற்றியும் ஃப்யூச்சர் பற்றியும் யோசிக்காதீங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நம்பி மைண்டில் அந்த ஸ்கோரை மட்டும் டார்கெட் வச்சு அப்படியே